ஒரு காலத்துல மதுரபுரிங்கிற நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட அரசர் ஒருத்தருக்கு வித்தியாசமான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது என்ன சந்தேகம்னா, துறவரம் மேற்கொண்டு, அதாவது வீட்டை விட்டு சொந்தத்தை விட்டு எதன் மேலையும் பற்றில்லாம கடவுளை மட்டும் வழிபட்டு வாழுற துறவிங்க உயர்ந்தவங்களா, இல்ல குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு உற்றார் உறவினர்களோட சேர்ந்து வாழுற இல்லறத்தான் உயர்ந்தவனா? இதுதான் அந்த சந்தேகம். இத தன்னோட நாட்டுக்கு வர்ற ஒவ்வொரு துறவிகிட்டையுமே அந்த மன்னர் கேட்பாரு. அதுக்கு சில துறவிங்க துறவு வாழ்வுதான் சிறந்தது, ஏன்னா அவங்க தான் எதன் மேலேயுமே பற்றில்லாம வாழ்றாங்க, அது ரொம்ப ஒரு கடினமான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லா கடமைகளையும் செய்யறது மிக உயர்ந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராலையுமே அந்த மன்னனுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தர முடியல. இதனால திருப்தி அடையாத மன்னன் அந்த துறவிங்களை நீங்க இல்லற வாழ்க்கைக்கே திரும்பி போங்கன்னு சொல்வாரு. இதுவே வழக்கமா இருந்துச்சு. இந்த சமயத்துல ஒரு முதிர்ந்த துறவி ஒருத்தர் அந்த நாட்டுக்கு வந்தாரு. அவர்கிட்டையும் மன்னன் தன்னோட வழக்கமான கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறவியோ, மன்னா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா நீங்க என் கூட சில காலம் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு இந்த பதில் புரியும்னு சொல்றாரு. மன்னனும் அதுக்கு சரின்னு சொல்லி துறவி கூடயே மாறு வேடத்துல கிளம்புறாரு. துறவியும் மன்னனும் பல தேசங்களை கடந்து தொலைதூரத்துல இருந்த ஒரு பெரிய நாட்டுக்கு பயணம் செஞ்சாங்க. அங்க போன சமயம் அங்க இருந்த ஒரு கட்டியங்காரன் தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தான். மக்களும் அந்த இடத்துல நிறைய கூடி இருந்தாங்க. அங்க என்ன சொல்றாங்க கேட்கலாம் அப்படின்னு 2 பேரும் கூட்டத்தோட கூட்டமா கலந்து நிக்கிறாங்க. அந்த நாட்டு இளவரசிக்கு திருமணமாகாம இருந்துச்சு. அந்த கால முறைப்படி இளவரசி தனக்கான மணமகனை தானே தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கான சுயம்வரம் தான் மறுநாளா நடக்க இருந்துச்சு. ஏற்கனவே இந்த இளவரசிக்கு 2 முறை சுயம்வரம் நடந்திருந்தது. அந்த 2 முறையும் இளவரசி யாரையுமே தேர்ந்தெடுக்கல. இப்போ 3வது முறையா சுயம்வரம் நடக்குது. இதத்தான் அந்த கட்டியங்காரன் மக்களுக்கு அறிவிச்சிட்டு இருந்தான். மன்னரும் துறவியும் சுயம்வரத்தை நாளைக்கு வேடிக்கை பார்க்க போகலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. மறுநாள் அவங்க அரண்மனைக்கு போறாங்க. சுயம்வரம் ஆரம்பமானது. இளவரசியும் மாலையோட நடந்து வர்றாங்க. இளவரசி பேரழகோட இருந்தாங்க. இந்த இளவரசி தானும் ஒரு பேரழகனைத்தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலேயே ஒவ்வொரு மன்னனையும் இளவரசனையும் தனக்கு ஏத்தவனா பேரழகனா இருக்கானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அங்க இருந்த ஒரு மன்னனையும் இளவரசனையும் இளவரசிக்கு பிடிக்கல. தனக்கு ஏத்த மாதிரி இங்க யாருமே அழகா இல்லையே அப்படின்னு நினைச்சு சோகமாகி பொதுமக்கள் பக்கம் திரும்பினாங்க. அப்போ பொதுமக்கள் மத்தியில ஒரு இளம் துறவி ஒருத்தர் அமைதியா சாந்தமா நின்னுட்டு இருந்தாரு. அவர் முகம் ஒளி வீசிக்கிட்டு இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே இளவரசிக்கு பிடிச்சிருச்சு. தனக்கு ஏத்த ஒரு பேரழகன் இந்த துறவிதான் அப்படின்னு நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காம துறவிக்கு போய் மாலையை போட்டுடுறாங்க. துறவியோ, எனக்கு திருமண ஆசை இல்ல, நான் ஒரு துறவி, நீ வேற யாரையாவது தேர்ந்தெடு அப்படின்னு மாலையை கழட்டி கொடுக்கறாரு. இளவரசியோ பிடிவாதமா மறுபடியும் மாலையை துறவிக்கே போடுறா. இளவரசியோட தந்தை இதை பார்த்துட்டு அவரும் அந்த இடத்துக்கு வந்து இளம் துறவி கிட்ட, நீங்க ஏழைன்னு நினைச்சு என்னோட மகளை திருமணம் செய்யாம அவமதிக்காதீங்க. நீங்க மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னோட நாட்டுல பாதி நாடு உங்களை தான் வந்து சேரும். நான் இறந்த பின்னாடி என்னோட முழு நாட்டுக்கும் நீங்களே அரசனா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இளம் துறவிக்கோ கோபமே வந்துருச்சு. எனக்கு திருமண வாழ்வே வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்களேன்னு மாலையை மறுபடியும் கலட்டி வீசிட்டு அந்த அரண்மனையை விட்டுட்டே வெளியே போறாரு. இளவரசிக்கோ துறவி மேல இன்னும் காதல் அதிகமாயிடுச்சு. இந்த துறவி தான் எனக்கு வேணும், வேற யாரையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு துறவியை பின்தொடர்ந்து ஓடி வர்றாங்க. கூட்டத்துல இருந்த நம்ம பழைய மன்னனும் துறவியும் இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்கள பின்தொடரலான்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் சைகை செஞ்சுக்கிட்டு அவங்கள தொடர்ந்து வர்றாங்க. இளம் துறவி வேகமா போய் நாட்டுக்கு எல்லையில இருந்த ஒரு காட்டுக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. அவருக்கு அந்த காட்டோட சின்ன சின்ன பாதைகளும் வழிகளும் அத்துப்படி போல. அதனால அவர் போன உடனே கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சிடுறாரு. எங்க போனாருன்னே தெரியல. பின்னால வந்த இளவரசியோ துறவியை கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போகவும் வழி தெரியாம காட்டிலேயே அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போய் ஒரு மரத்தடியில அமர்ந்து அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. இரவு நேரமே வந்துடுச்சு. அப்போ பின்தொடர்ந்து வந்த நம்ம பழைய மன்னனும் துறவியும் இளவரசியை கண்டுபிடிச்சு அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. இந்த காட்டுல இரவு நேரத்துல நம்ம வழி தேடி போறது கஷ்டம், விடியட்டும், உங்களுக்கு வெளியே போறதுக்கு நாங்க வழி காட்டுறோம், அதுவரை ஒரு பெரிய மரத்தடியில பாதுகாப்பா நம்ம இரவு தங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மரத்தடியில இளவரசியை கூட்டுட்டு போறாங்க. அந்த மரத்துக்கு மேல ஒரு குருவி தன்னோட 3 குஞ்சுகளோட வாழ்ந்து வந்துச்சு. அது தான் வாழ்ந்த மரத்தை தன்னோட வீடா நினைச்சிச்சு. அந்த மரத்துக்கு அடியில வந்து தங்குன மன்னன், இளவரசி, துறவிங்களை தன்னோட விருந்தாளிகளா பார்த்துச்சு. இரவு போக போக அவங்க குளிர்ல கஷ்டப்படுறத பார்த்த குருவி தன்னோட மனைவி கிட்ட, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்க குளிர்ல கஷ்டப்படுறாங்க, அவங்கள பாத்துக்கிறது நம்மளோட கடமை, நான் ஒரு எரியிற விறக எங்க இருந்தாவது தேடி எடுத்துட்டு வர்றேன்,
நீ பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. சொன்ன மாதிரியே எங்கிருந்தோ ஒரு எரியிற விறக குருவி எடுத்துட்டு வந்துச்சு. அத அவங்க இருந்த இடத்துக்கு முன்னாடி போட்டுச்சு. மன்னனும் துறவியும் அந்த சுள்ளியை எடுத்து அது கூடயே இன்னும் சில காஞ்ச விறகுகளை போட்டு நல்லா எரிய வச்சு கொஞ்சம் கதகதப்பு கிடைக்க செஞ்சாங்க. இத பார்த்த அந்த குருவிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே குருவி மறுபடியும் தன்னோட மனைவியை அழைச்சு, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர் இன்னும் சாப்பிடாம பசியோடையே இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு வேணுமே, இந்த இருட்டுல எங்க போய் உணவை தேடுறதுன்னு சொல்லிட்டு தானே இவங்களுக்கு உணவாகிறேன், நீ குஞ்சுகளை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு எரியிற தீயில விழுந்து இறந்துடுச்சு. மன்னனும் துறவியும் அந்த குருவியை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் குருவி வேகமா போய் தீயில விழுந்துடுச்சு. இப்போ மனைவி குருவி பாக்குது, தன்னோட கணவரோட சின்ன உடல் எப்படி இந்த 3 பேருக்கு பத்தும்னு யோசிச்சுட்டு தன்னோட கணவன் எடுத்த காரியம் எந்த காரணத்தை கொண்டும் நிறைவேறாம போக கூடாது, நாம அதுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு அதுவும் தீயில பாஞ்சு உயிரை விட்டுருச்சு. இப்போ அந்த 3 குருவி குஞ்சுகளும் பாக்குது, தன்னோட அம்மா அப்பா விருந்தினருக்காக தன்னோட உயிரையே விட்டுட்டாங்க. ஆனா அவங்களோட சின்ன உடல் இந்த 3 பேருக்கும் போதாது, அம்மா அப்பாவோட கடமைய நாம தான் நிறைவேற்றணும்னு அந்த 3 பறவைகளுமே தன்னோட அம்மா அப்பா மாதிரியே தீயில பாஞ்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த 3 பேரும் குருவிங்களோட தியாகத்தை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அவங்கள தொடாமையும் அவங்கள சாப்பிடாமலையும் இரவு கழிக்கிறாங்க. இரவு முடியுது, பொழுதும் விடிஞ்சது. மன்னனும் குருவியும் விடிஞ்சதும் இளவரசிக்கு வழிகாட்டுறாங்க. இளவரசியும் காட்டுல இருந்து வெளியே வந்து தன்னோட நாட்டை அடைஞ்சாங்க. இப்போ நம்ம பழைய துறவி மன்னன் கிட்ட, பாத்தீங்களா அரசே, அந்த இளம் துறவி பேரழகோட ஒரு பெண்ணும் இந்த நாடும் தனக்கே சொந்தமாகும்னு தெரிஞ்சும் அதை உதறிட்டு அவர் மேற்கொண்ட துறவு வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு எதன் மேலையும் ஆசைப்படாம எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த குருவியும் அதோட குடும்பமும் தன் வீட்டுக்கு வந்த விருந்தினரை பாத்துக்கிறது தங்களோட இல்லற கடமைன்னு நினைச்சு அதுக்காக தங்களோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேருமே அவங்கவங்களோட தர்மத்தையே செஞ்சாங்க. இவங்கள உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது. எப்படி பற்றில்லாம எதன் மேலையும் ஆசைப்படாம தன்னோட தர்மத்தை விடாம இருந்த துறவி உயர்ந்தவரோ, அதே மாதிரி இல்லற தர்மப்படி நடந்து உயிரையே விட்ட இந்த குருவிகளும் உயர்ந்தவங்க தான். அவங்கவங்க செய்யற செயல்ல உண்மையா உறுதியோட இருக்கிறவரை அவங்கவங்க நிலையில அவங்கவங்க உயர்ந்தவங்க. உங்களோட கேள்விக்கான பதில் இதுதான் அப்படின்னு துறவி சொல்ல மன்னரும் அதை ஏத்துக்கிட்டு உண்மையை உணர்றாரு. இந்த கதையின் மூலமா நாமளும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறேன். மீண்டும் பல நல்ல கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கதைத்தூரல் சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி.